2026ல திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மிக பிரம்மாண்டமாக 2026ல் தளபதி சொன்ன மாதிரி 200 ப்ளஸ் தொகுதியை திமுக வெல்லும். இது தமிழ்நாட்டு மக்கள் தளபதி மேலே மிகப்பெரிய அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. 2.0 லோடிங்கில் இருக்குது. என்ன மாதிரியான திட்டங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப போயிருக்குன்னு நினைக்கிறேன்? காலை உணவு திட்டம்னு ஒன்று கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு. எல்லா குழந்தையும் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு. கோடை காலத்துக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. அதுவும் ரீச் ஆயிடுச்சு. அள்ளி இறைச்சி கொடுத்துருக்காரு. தளபதி மாதிரி இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை. இன்னும் 2026ல் தளபதி தான் ஆட்சிக்கு வராரு. அண்ணன் உதயநிதி தான் திரும்பி துணை முதல்வர் ஆகிறாரு. 2.0 லோடிங். இளைஞர்கள் ஆதரவு திமுக எப்படி இருக்கு? இளைஞர்கள் ஆதரவு திமுக விஜய் வேற யார் தலைவர் பண்ணி இந்த மாதிரி மாநாடு போட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு உயிரிழப்பு ஏற்படாது. திமுகவில் மட்டும்தான் ஒரு உயிர் இழப்பு ஏற்படும். இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அதிகப்படியான இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார். இது சாதாரண ஒரு இளைஞரணி மாநாடு தாங்க. நாங்கள் வந்து மொத்தமாக வைக்கிற நிர்வாகி மாநாடு கிடையாது. ஒரு மண்டலத்துக்கும் ஒரு இளைஞரணி சார்பாக ஒரு மாநாடு வைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அண்ணன் தளபதியார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். எத்தனை நடிகர்கள் வந்தாலும் எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியை எந்த ஒருபோதும் யாராலும் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் வாழ்க, அண்ணன் உதயநிதி வாழ்க, திராவிட மாடல் வாழ்க, படைப்போம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.